அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ்தங்கம். ஓகேங்களா? அஸ்தங்கம் என்றால் என்ன? அஸ்தங்கம் அஸ்தங்கம் அப்படின்னாக்க சூரியனோடு நெருங்கும் கிரகங்கள், மிக அருகில் நெருங்கும் கிரகங்கள் அஸ்தமனம் ஆவார்கள். ஓகேங்களா? இதுதான் அஸ்தமனம். சூரியன்கிட்ட எந்த கிரகம் நெருங்கி வந்தாலும், சூரியன்கிட்டருந்து ஒரு கிரகம் நெருங்குதுன்னு வைங்களேன், அந்த கிரகம் அதோட பவரை இழக்கும். அப்போ அதுக்கு பேர் அஸ்தமனம், அஸ்தங்கம், அஸ்தகங்கம். ஓகேங்களா? இது நடக்கும். இது பேர் தான் அஸ்தங்கம். சரி, அஸ்தங்கம்னா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்க, ஒரு 1000 வாட்ஸ் லைட் இருக்கு இல்லைங்களா? ஒரு 1000 வாட்ஸு லைட் எரியுது. அதுக்கு முன்னாடி அந்த அந்த லைட்டு பக்கத்துலேயோ இல்லை கொஞ்சம் தூரத்துலையோ, ரொம்ப தூரத்தில் இல்லை, கொஞ்சம் பக்கத்தில் ஒரு டார்ச் லைட்டை நம்ம அடிக்கிறோம்னு வைங்க. அந்த 1000 வாட்ஸ் பல்புக்கிட்ட முன்னாடி இந்த இது டார்ச் லைட்டோட இது ஒளி இது நம்மளுக்கு எடுபடாது. ஏன் எடுபடாது? அந்த டார்ச் லைட் ஒளி உங்களுக்கு என்னது, சும்மா சின்னதாக இருக்கும். அது என்ன கொஞ்சம் கொஞ்சம் போனால் ஒரு 50 ஒரு 40 வாட்ஸ் இப்படி தான் இருக்கும். இது 1000 வாட்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 40 வாட்ஸ் டார்ச் லைட் 1000 வாட்ஸ் லைட்டுக்கிட்ட ஒளியை இழக்கும். அப்படி இது இழக்குது அப்படின்னாக்கா அது பேர் தான் அஸ்தங்கம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு வந்துடுவோம். நம்ம இதுக்கு பார்க்குறப்ப சூரியனோட பவர் எவ்வளோ இருக்குது, அந்த பவர் முன்னாடி ஒரு சூரியன் இதுதான் வச்சிங்களேன். ஒரு சூரியன் பக்கத்தில் அப்படியே போயிட்டு ஒரு கிரகமோட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நெருங்க என்ன ஆகும்? ஒளி கிரகத்துக்கிட்ட இருக்கிற, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கிரனே இருக்குன்னு வைங்களேன். சுக்கிரன் பவர் கம்மி. அப்போ சூரியன் பவர் அதிகம். அப்படியே முன்னாடி போக போக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் தான் பவராக இருப்பார் ஒழிய சுக்கிரனோட பவர் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட பவர் லைட்டு தெரியாது. அதோட பவரை இழக்கும். அதோட லைட்டோட பவரு, அதோட ஒளியோட பவரு, இது எல்லாத்தையும் என்ன பண்ணும்? இழக்கும். ஓகேங்களா? இது பேர் தான் அஸ்தங்கம். அப்போ சூரியனோடு எந்த கிரகம் நெருங்கினாலும் அது அஸ்தங்கம் ஆகும். ஓகேங்களா? சரி, அடுத்தது அஸ்தங்க தோஷம் இதுக்கெல்லாம் கிடையாது. அஸ்தங்க தோஷம் இதுக்கெல்லாம் கிடையாதுன்னு கேட்டிங்கனாக்கா, ராகு கேதுக்கு கிடையாது. அடுத்தது சந்திரனுக்கு கிடையாது. ஓகேங்களா? சந்திரனுக்கு கிடையாது. அடுத்தது ராகு கேதுக்கு கிடையாது. ஏன் இது ராகு கேதுக்கு கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சூரியன் மற்ற கிரகத்தை அஸ்தங்கம் பண்ணுது, அஸ்தமனம் பண்ணுது. ஆனால் ராகு கேது இப்போ ராகு நெருங்குதுன்னு வைங்களேன், யாருக்கிட்ட? சூரியன் பக்கத்தில் அப்படியே நெருங்குதுனாக்க ராகு என்னது? இருள் கிரகம். அந்த இருள் கிரகம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? உள்ளே போக போக சூரியன் பக்கத்தில் அப்படியே நெருங்க என்ன ஆகும்? அஸ்தங்கத்தையும் மீறி, புரியுதுங்களா? அஸ்தங்கத்தையும் மீறி ராகு பக்கத்தில் நெருங்குறப்ப, சூரியன்கிட்ட நெருங்குறப்ப அஸ்தங்கத்தையும் மீறி சூரியன் எவ்வளோ பவராக இருக்குது, அந்த சூரியனையே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது? பீடிச்சிருது. சூரியனையே பீடித்து கிரகணப்படுத்தி விடுகிறது. ஓகேங்களா? கிரகணம்னா என்னது? ராகு பக்கத்தில் அப்படியே நெருங்க சூரியனையே மறைச்சி அது எவ்வளோ பக்கத்தில் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருட்டாயிடும். ஒளி இழந்து இருட்டாயிடும். அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகும்? குறிப்பிட்ட நிமிஷத்தில் இருட்டாயிடும். அது பேர் என்னது? கிரகணம். ஓகேங்களா? சரி, அப்போ இது ஒன்று. அடுத்தது அப்போ என்னது? ராகுக்கு அதுக்கு இது அஸ்தங்க தோஷம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனை நெருங்குறப்ப சூரியனே பீடித்து என்ன பண்ணிடுது? இது கிரகணப்படுத்திடுது.
அதே மாதிரி சந்திரனுக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனை மையமாக வச்சு இருக்கிற கிரகங்களுக்கு தான் அஸ்தங்க தோஷம் இருக்கிறது. ஓகேங்களா? சூரியனை மையமாக வச்சு இருக்கிற கிரகங்களுக்கு தான் அஸ்தங்க தோஷம் இருக்குது. சந்திரன் வந்து பூமியை மையமாக வச்சிருக்கு. ஓகேங்களா? சந்திரன் வந்து பூமியை மையமாக வச்சிருக்கிறதுனால சந்திரனுக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது. ஓகேங்களா? சரி, அடுத்தது இந்த எத்தனை டிகிரியில் வந்து அஸ்தங்கம் ஆகும் கிரகங்கள் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 9 டிகிரியில் வந்து அஸ்தங்கமாவார். அடுத்தது குரு பார்த்தீங்கன்னா எத்தனை டிகிரியில் அஸ்தமாவார்? 11 டிகிரியில் அஸ்தங்கமாவார். அடுத்து புதன் வந்து பார்த்திங்கன்னா 13 டிகிரியில் வந்து அஸ்தங்கமாவார். அடுத்தது என்னது? சனி வந்து 15 டிகிரியில் வந்து அஸ்தங்கமாவார். அடுத்தது என்னது? செவ்வாய் வந்து 17 டிகிரியில் அஸ்தமனமாவார். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து என்ன நம்பரு? ஒற்றைப்படை நம்பர். இப்படி ஞாபகம் வச்சுங்க. 9, 11, 13, 15, 17 இந்த கிரகங்களை மட்டும் மாற்றிடக்கூடாது. அப்போ இந்த 5 கிரகங்களுக்கும் பேர் என்னது? பஞ்சபூத கிரகங்கள். ஓகேங்களா? இந்த பஞ்சபூத கிரகங்களுக்கு தான் என்ன இருக்குது? அஸ்தங்கம் இருக்குது. ஓகேங்களா? ராகு கேதுகளுக்கு அஸ்தங்கம் கிடையாது. சந்திரனுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், சந்திரனுக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது. ராகு கேது வந்து அஸ்தங்கம் கிடையாது. ஏன் கிடையாது? ராகு கேது வந்து சூரியன் இருக்கும்போது சூரியனே வந்து என்ன பண்ணுது? கிரகணப்படுத்தி விடுகிறது. ஓகேங்களா? அப்போ கிரகணம் வந்து எத்தனை டிகிரியில் ஆகுது? 12 டிகிரிக்குள்ள. ஓகேங்களா? 12 டிகிரிக்குள்ள வந்து கிரகணம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சூரியன் வந்து இங்கே இருக்குன்னு வைங்க. இது வந்து சூரியன். இப்போ சூரியன் இங்கே இருக்குது. எத்தனை டிகிரியில் இருக்குது சூரியன்? ஒரு 2 டிகிரியில் இருக்குன்னு வைங்களேன். 2 டிகிரியில் இருக்குது சூரியன். இப்போ வந்து சுக்கிரன் வந்து ஒரு 5 டிகிரியில் இருக்கிறாரு அப்படின்னா, இல்லை இப்படி வச்சுங்க, சூரியன் வந்து 5 டிகிரி, சுக்கிரன் வந்து 2 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ எவ்வளோ டிகிரி வித்தியாசம்? 3 டிகிரி தான் வித்தியாசம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுக்கிரன் வந்து 9 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுனாக்கா அது அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து 5 டிகிரி, சுக்கிரன் வந்து 2 டிகிரி. அப்போ என்ன ஆயிடுச்சு? அங்கே அஸ்தங்கம் ஆகிப்பிடுச்சு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டாக்கா 9 டிகிரிக்குள்ளே வந்துருச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி தான் மற்ற கிரகங்கள் எல்லாமே எத்தனை டிகிரிக்குள்ளே சூரியனை நெருங்குதோ அத்தனை டிகிரியில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆயிரும்? இதாயிரும், என்ன அஸ்தங்கம் ஆயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி கிரகணம் அப்படின்னாக்கா சூரியன் வந்து இப்படி இருக்கு, ராகு வந்து இப்படி இருக்கு, ராகு கேது இந்த மாதிரி எதாவது இருக்குன்னு வைங்களா.
ராகு ராகு வந்து சூரியன் வந்து ஒரு 10 டிகிரியில் இருக்குது, 10 டிகிரி. ராகு வந்து ஒரு 8 டிகிரி இல்லை 7 டிகிரியில் இருக்குன்னு வைங்க. அப்போ என்ன ஆகுது? அவ்வளோதான், 3 டிகிரிக்குள்ளே வந்துட்டாவே முழுசாக பீடிச்சிட்டாருன்னு அர்த்தம் சூரியனை. ராகு வந்து மிக நேரம், அதாவது 3 டிகிரிக்குள்ளே வந்துட்டா கிரகணம் நல்லா ஃபுல்லாக பீடிச்சிட்டாருன்னு அர்த்தம். மறுபடியும் எப்போ கிரகணம் விடும்? மறுபடியும் இந்த 8 அடுத்து 9 10 டிகிரியில் ரெண்டும் ஒன்றா ஆயிடுறாங்க. சூரியனும் ராகும் ஒன்றா ஆயிடுறாங்க. இதே மாதிரி தான் மற்ற கிரகங்களுக்கும். ஓகேங்களா? எப்போ விலகும்? இப்போ அஸ்தங்க தோஷம் எப்போ விலகும், கிரகணம் எப்போ விலகும் அப்படின்னாக்க, இப்போ சூரியன் 10 டிகிரியில் இருக்குன்னா கரெக்டாக இப்போ வந்து ராகும் வந்து 10 டிகிரியில் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்? ராகு விலகும். விலகி டிகிரியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தூரம் போனவொன்னா ஒரு 5-6 டிகிரி 7-8 டிகிரி 10 டிகிரிக்கு அந்த பக்கம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்ல போனால் 12 டிகிரிக்கு அந்த பக்கம் 12 டிகிரிக்கு அந்த பக்கம் போச்சுனாக்கா கிரகணம் விலகிறது. ஓகேங்களா? கிரகணம் விட்டுரும். அதே மாதிரி தான் மற்ற கிரகங்கள்லாம். இப்போ அஸ்தங்கம் வந்து ஒரு கிரகம் வந்து அஸ்தங்கம் ஆகிப்போச்சு, ஒரு கிரகம் வந்து சூரியன் வந்து 15 டிகிரியில் இருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து ஒரு 10 டிகிரியில் இருக்கிறான்னு வச்சுங்க. அப்போ வந்து நெருங்கிட்டார். அப்போ நம்மளுக்கு குரு 11 டிகிரிக்குள்ளே வந்துட்டாவே அஸ்தங்கம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆக ஆக பார்த்தீங்கன்னாக்கா அதோட பவரை ரொம்ப இது இழந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? சூரியன் 15 டிகிரியில் இருக்குனாக்கா குரு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் 15 டிகிரியோட எல்லாம் ஒட்டி திருப்பியும் என்ன ஆவார்? குரு வெளியே வருவார். வெளியே வர்றப்ப எப்போ வந்து குரு 11 டிகிரிக்கு அப்பால் போகிறாரோ அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா முழுசாக அஸ்தங்க தோஷத்துலேருந்து வெளியே வராருன்னு அர்த்தம். ஆனால் அந்த சூரியன்கிட்டருந்து விலகி கொஞ்சம் ஒவ்வொரு டிகிரியாக அப்படியே இது விலகி போகிறப்ப என்ன ஆவார்? அஸ்தங்க தோஷத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிட்டு அப்படியே போயிட்டே இருப்பார். 11 டிகிரி அந்த பக்கம் போயிடுச்சுனாக்கா அஸ்தங்க தோஷம் கம்ப்ளீட்டாக விலகிறது, நிவர்த்தி ஆகிட்டு அவரும் பழைய மாதிரி இயல்பாகிடுவார். ஓகேங்களா? அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புதனுக்கு மட்டும் அஸ்தங்க தோஷம் கிடையாது. புதனுக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன் வந்து அடிக்கடி அஸ்தங்கமாயிட்டே போவார். ரெண்டாவது வந்து சூரியனுக்கு அடுத்தது புதன் தான். அதனால் வந்து புதன் வந்து சூரியனை ஒட்டியே சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா அடிக்கடி அது அஸ்தங்கதமாயிட்டு இருக்கும். அதை வந்து கணக்கில் நம்ம வச்சுக்க வேண்டியதில்லை. அதனால் வந்து புதனுக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது. அதே மாதிரி புதன் வந்து சூரியனை அதாவது அவருக்கு மிகவும் பிடித்த நண்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதனால் புதனுக்கு பிடித்த நண்பர் நண்பர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன். அது ரெண்டாவது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் பக்கத்துலேயே இருக்கும்போது சூரியன் சுற்றி இது வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தங்கமே அடிக்கடி ஆகிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் புதனுக்கு மிக பிடித்த நண்பர் சூரியன். ஓகேங்களா? இதுதான் அஸ்தங்கத்தை வந்து நல்லா புரிஞ்சுங்க. அஸ்தங்க தோஷத்தை வச்சு தான் பலன் வந்து ரொம்ப துல்லியமாக எடுக்க முடியும். அதே மாதிரி இந்த டிகிரிங்கெலாம் இருக்கும். நான் சொன்ன பாருங்க, அந்த இது டிகிரிலாம் இன்னும் டிகிரி சொல்லலைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவ்வளோதான், எப்படியோ நீங்களே அனலைஸ் பண்ணிக்க வேண்டியது தான் டிகிரி. ஓகேங்களா? ஒவ்வொரு ஜாதகத்தையும் போடுறப்ப அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறப்ப அந்த டிகிரியை பற்றி சொல்கிறப்ப நீங்களே வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? சரி. அதனால் வந்து அஸ்தங்கம்ன்றது இதுதான். அஸ்தங்கம் கிரகணம். ஓகேங்களா? இந்த வக்ரத்தை பற்றி அன்றைக்கி சொல்லிக் கொடுத்தேன். ஒரு நாள் இதுக்கு முந்தைய கிளாஸில் எப்போ ஒரு டைம் சொல்லிக் கொடுத்தேன். அதில் பாருங்கள், வக்ரம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு கிடையாது. ஏன் கிடையாது? சந்திரன் வந்து பூமியை மையமாக வச்சுருக்கனால வக்ரமும் கிடையாது, அஸ்தங்க தோஷமும் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து வக்ரம் வந்து இந்த பஞ்சபூத கிரகங்களுக்கு மட்டும்தான்
இருக்குது. எது இது பஞ்சபூத கிரகங்கள் இப்போ தான் போட்டா இல்லைங்களா? பஞ்சபூத கிரகங்கள் என்னென்ன? குரு, செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி. இதுதான் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத கிரகங்கள். இந்த பஞ்சபூத கிரகங்களுக்கு மட்டும்தான் வக்ரம், அஸ்தங்கம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வக்ரம், அஸ்தங்கம். இது ரெண்டுமே வந்து செவ்வாய், குரு, செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி. இந்த 5 பஞ்சபூத கிரகங்கள். பஞ்சபூத கிரகங்களுக்கு என்னது? அதுக்கு மட்டும்தான் வக்ரமும் அஸ்தங்கமும் இருக்குது. புரிஞ்சுங்க. ஓகேங்களா? சரி. சரி, அடுத்த வகுப்பில் என்னன்றதை நான் சொல்கிறேன். இந்த வகுப்பு இதோட முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? நன்றி.